ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்ம ஆர்சிபி அணி ஜெயிச்சிச்சிங்க. என்னடா சொல்கிற, ஆர்சிபி அணி ஜெயிச்சிச்சா? ஆமாங்க, நேற்று போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு ஆப்போசிட்டாக ஆர்சிபி அணி ஜெயிச்சிச்சிங்க. இந்த குறிஞ்சி பூ வந்து ரொம்ப நாள் கழிச்சு பூக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொடர் தோல்விங்க, ஒரு 6 தோல்விக்கு அப்புறம் இந்த வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக ஆர்சிபி அன்றைக்கி, முக்கியமாக ஆர்சிபி ஃபேன்ஸுங்க. ஏன்னா எவ்வளவோ பேர் கலாய்ச்சிருப்பாங்க, நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸு எத்தனையோ பேர் கிண்டல் செஞ்சுருப்பாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக்கின்னு கிரவுண்டுக்கு வந்து ஆர்சிபி அன்றைக்கி சேரப் கொடுத்து வெற்றி பெற்றிருக்குது, கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்குது. பரவாயில்லைங்க, இது ஒரு டீம் எஃபெக்ட்னு சொல்லாங்க. எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பேட்டிங்கில் ஃபேட் டு பிளேசிஸாக இருக்கட்டும், பட்டிதார், விராட் கோலி, க்ரீன், நல்லா டீம் எஃபெக்ட் பேட்டிங்கில். போலிங்கு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, க்ரீன், சிராஜ் சொல்லிட்டு நல்ல டீம் எஃபெக்ட் போட்டனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி முதலிருந்தே நம்ம ஆர்சிபி ஆடி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு. மேலும் வர போட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதுமாரி கோலி தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் அவர் மேலே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அவர் இன்னும் அந்த ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் திருத்திக்கினார்னா கண்டிப்பாக இன்னும் போன மேட்ச் நல்லா ரன்னு போயிருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி இந்த சண்டே வந்து நம்ம கோட்டைக்கு வராங்க. எங்கே சேப்பாக்கத்துக்கு வராங்க, சென்னை அணிக்கு ஆப்போசிட்டாக. அதுதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தோத்த காண்டில் வேறு இருக்காங்களா, அவங்க வேறு சும்மாவே சமையடி அடிப்பாங்க. இதில் வேறு நம்ம தோத்த காண்டில் வந்து நம்ம கிரவுண்டில் ஆடுறாங்க. நம்ம கிரவுண்டு வேறு பேட்டிங் பிச்சு. சப்போஸ் ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் ஆடினா இந்த டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, கேல்சன் இவங்களாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக் கை நடுக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா செம்ம பேட்டிங் ஆடுறாங்க, ஃபார்மில் இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க நம்ம கோட்டைக்கு வர்றதுனால நம்மளுக்கு மஸ்ட் வின் மேட்சுங்க சண்டே. அது வின் பண்ணால் தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு முக்கியமான மேட்ச்சு. அதனால் நம்ம சென்னை அணி அந்த மேட்ச் வின் பண்ணோம். ஆனால் இவங்க வேறு தோத்த கானில் வேறு வராங்க, அது கொஞ்சம் பயமாக இருக்குது. சென்னை அணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐபிஎல் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் பவுலிங்கில் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, அதுலேயும் ஃபார்ம் அவுட் பிளேயர்லாம் இருக்காங்க. இருந்தாலும் மேட்ச் பண்ணி நம்ம துபே கைக்வாட்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறாங்க. போலிங் சுத்தமாக இல்லைங்க, யாருமே போட மாட்டுறாங்க. எல்லாம் போடுற பிளேயர் தான், யாரும் போட மாட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா பத்திரனா மட்டும்தான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு போலிங் யாருமே போட மாட்டுறாருங்க. முஸ்தபிசர் ரஹ்மான் ஸ்டார்டிங் நல்லா போட்டார், அவரும் இப்போ ரீசெண்டாக போட மாட்டுறாரு. அதனாலே சென்னை அன்றைக்கி தோல்வி ரொம்ப இருக்குங்க. இந்த தொடர்ந்து லக்னோ அணிக்கு ஆப்போசிட்டாக தோற்றது ரொம்ப வருத்தளிக்குதுங்க. ஏன்னா ரெண்டுத்தில் எதனா ஒரு மேட்ச் வச்சுருந்தா கூட புள்ளிப்பட்டியில் கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். இருந்தாலும் சென்னை அணி தோற்றது ரொம்ப வருத்தமாக அளிக்குதுங்க. ஓப்பனிங் யாரும் செட் ஆகலைங்க. ரஹானே, ரச்சின், ரவீந்திரனா, கைக்வாட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஆடுறாங்க. இருந்தாலும் ஓப்பனிங் யாருமே செட் ஆகலை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒருவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாரி ஓப்பனிங் யாருன்னா ஒரு அட்டாக் ஓப்பனர் இறக்கி விட்டணுங்க, வந்து சரா மாதிரி அடிச்சுட்டு போ. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுவாக தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆர்சிபி அணி ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்டில். ஆர்சிபி அணி ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9ல் 2 ஜெயிச்சிருக்காங்க, இன்னும் 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்ச் ஜெயிச்சா கூட சென்னை இன்னும் 5 மேட்ச் இருக்குது. 5ல் 5 மேட்ச் ஜெயிச்சா கூட மொத்தமாக 7 மேட்ச் ஜெயிப்பாங்க. 7 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சா கூட ஒரு சப்போஸ் இந்த உலகத்தில் 7 அதிசயம் சொல்லாங்க, அதில் 8வது அதிசயமாக நல்ல ரன் ரேட் இருந்து 5ல் 5 மேட்ச் ஜெயிச்சா ஆர்சிபி அணி கண்டிப்பாக குவாலிஃபயர் ஆகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 8 மேட்ச் ஜெயிச்சாலே உள்ளே போயிடலாம். சப்போஸ் எதனா ஒரு கொலாப்ஸ் ஆகி ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு ஒரு லாஸ்ட் பார்டரில் எதனா ஒரு 4th பிளேஸில் டீம் நின்றுச்சுன்னா, அந்த டீம்கிட்ட இவங்க ரன் ரேட் நல்லா பெட்டராக இருந்தால் கண்டிப்பாக ஆர்சிபி அணி ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து நடக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். அதுதான் உலகத்தில் 8வது அதிசயமாக இது ஒன்று வந்துச்சுன்னா ஆர்சிபி அணி உள்ளே வரும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு 2 வாரத்தில் தெரிஞ்சிடும் எந்த அணி எந்த மாதிரி இருக்குன்னு. அதனால் ஆர்சிபி அணி இன்னும் நம்ம ஊக்கத்தை கொடுக்கணும், அவங்க ஜெயிக்கணும். நல்ல 2 ஜெயிச்சா கண்டிப்பாக உள்ளே வர சான்ஸ் இருக்குது, நம்ம நம்பணுங்க. ஏன்னா ஈசாலா கப் நம்ம வருஷம் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த வருஷமும் அதே தான் சொல்லுவோம். அதனால் ஆர்சிபி அணி ஜெயிக்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கோன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.